என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24x7 சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது டிராகன் படத்தின் திரை விமர்சனம். டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுப்பமா பரமேஸ்வரன், காயடு லோகர், இயக்குனர் KS ரவிக்குமார், இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் கௌதம் மேனன், BJ ஜித்து மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நிகேத் பொம்மி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். லியோன் ஜோஸ் இசையமைத்திருக்கிறார். அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் இருவரும் இணைந்து கதை எழுதியிருக்கிறார்கள். திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி இயக்கியவர் அஸ்வத் மாரிமுத்து. டிராகன் படத்தை AGS என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கிறது. இதன் தலைமை நிர்வாகத்தை அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் செய்திருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் 12வது வகுப்பு வரை 100க்கு 96 மார்க் எடுத்தவர். அருமையான படிப்பாளி. இந்த காலேஜுக்கு வந்த உடனே மாணவர்களுடைய சேர்க்கையை பொறுத்துத்தான் அந்த மாணவன் நல்லா படிப்பானா படிக்கலையான்னு தெரியும். இவர் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்காரா? காலேஜில் உள்ள பசங்க யாருமே இவரை சீண்ட மாட்டாங்க. அவன் அதுக்கு சரிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிடுவார்கள். உடனே ஒருத்தன் சொல்லுவான், காலேஜ் என்ன கெத்து காட்டணும்யா, அப்போ தான் அந்த காலேஜ் பசங்க எல்லாம் நம்மளை கண்டு பயப்படுவாங்க அப்படின்னு ஒருத்தன் தப்பான அறிவுரை சொல்லிடுவான். இதை கேட்டு ஒரே ரவுடித்தனம். காலேஜ் வகுப்புகளுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. அந்த கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகிறவர் மிஷ்கின். ரொம்ப ஜென்டில்மேன். அவர் எவ்வளோ சொல்லி பார்ப்பார், மன்னிச்சு பார்ப்பார். பிரதீப் ரங்கநாதன் காலேஜுக்கு வரதே இல்லை. கடைசியில் பார்த்தா டிசியை கொடுத்து அனுப்பிடுவார். இவர் வீட்டில் போய் நான் ஒரு இடத்துல வேலை சேர்ந்துட்டேன், பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுவார். அங்கே பொய் சர்டிஃபிகேட், பொய்யாக இன்ஜினியரிங் படித்து பாஸ் ஆனதாக சர்டிஃபிகேட் கொடுத்து கௌதம் வாசுதேவன் கம்பெனியில் சேர்ந்துருவார். ஆனால் நல்ல வேலை செய்வார். அதாவது இன்ஜினியரிங் படிப்புக்கும் அந்த ஐடி கம்பெனி வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செஞ்சிருவார். இதன் காரணமாக அந்த கம்பெனியில் இவருக்கு அமெரிக்காவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க மேனேஜராக. அந்த சமயத்தில் KS ரவிக்குமாரின் மகள் காயடு லோகர் இவரை காதலிப்பார். ஏன்னா அவள் அமெரிக்காவில் படிச்சுட்டு வர்றவா, கொஞ்சம் செக்ஸாக ட்ரெஸ் போடுவா, தண்ணி அடிப்பா, சிகரெட் அடிப்பா, எல்லோரும் பண்ணுவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவனை ஒரு நாள் பூரா பழகி இவனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை பூரா டிக் பண்ணிடுவா. சரி, ஓகே, நம்ம ஒரு மாதம் கழித்து நம்ம நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இவர் அமெரிக்காவுக்கு ப்ரொமோஷன் ஆகும். அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலான்னு கனவில் இருக்கும்போது ஒரு பேரிடி விழும். என்னென்னா, இவர் போகஸ் போலி சர்டிஃபிகேட் கொடுத்து சேர்ந்துருக்காருங்கிறது மிஷ்கினுக்கு தெரிய வரும். மிஷ்கின் சொல்லிடுவார், டேய், உன் வாழ்க்கையை இப்போ கூட சுக்கு நூறாக ஆக்க முடியும், ஆனால் ஒழுங்காக இந்த 3 மாதத்தில் 48 அரியர்ஸ் வச்சுருப்பார் பிரதீப் ரங்கநாதன். 48 அரியர்ஸையும் இந்த 3 மாதத்தில் கிளியர் பண்ணிடு, படித்து பாஸ் ஆகி நீ வேலையில் இருக்குன்னு சொல்லிடுவார். என்னடா செய்கிறதுன்னு பெரிய இக்கட்டில் மாட்டிடுவார். வேறு வழி கிடையாது. ஏன்னா அவருடைய லைஃபே போயிடும். அதனால் மறுபடியும் படித்து நல்லா படிப்பார். அதுக்கு அவருடைய முன்னாள் காதலி இப்போதைய கல்லூரி பேராசிரியர் உதவி பண்ணுவார். அப்போவும் அவருக்கு ஒரு நோய் உண்டு. அதாவது 4 நாள் 5 நாள் தூங்காமல் வேலை செய்வார், தூங்காமல் படிப்பார். ஆனால் அந்த தலை மயக்கம் 10 நிமிஷம் தூங்குவே ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசி பரீட்சையில் இவர் கொஞ்சம் தப்பாக எழுதி விட்டுருவார். அப்போவும் எப்படியோ ஒரு பரீட்சையில் ஒரு தாளை ட்ரேஸ் அவுட் பண்ணி காசு கொடுத்து பாஸ் ஆகிடுவார். அப்போவும் மாட்டிக்குவார். ஏன்னா கல்யாணம் நிச்சயார்த்தம் ஆகிற அன்னைக்கு மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் படத்தில் பல திருப்பங்கள் வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் பார்த்து படத்தை தெரிஞ்சுங்க. கல்லூரியில் படித்தவங்களுக்கு இந்த படம் கற்கண்டாக இனிக்கும். ஏன்னா எப்படியும் ஏதாவது ஒரு சீன் அவங்க வாழ்க்கையை கிராஸ் பண்ணி போகும். அப்போது அந்த பரவசம் அடைய செஞ்சிடும். காலேஜ் லைஃபு எவ்வளவு ஜாலியாக இருக்காங்க பசங்க அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி காதலிக்கும் போதே படிக்கிறாங்க, படிக்கும்போதே காதலிக்கிறாங்க. சிலர் செட்டில் ஆகிறாங்க, சிலர் லவ் பிரேக்கப் ஆயிடுது. லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் புது லவ் கிடைக்குது. அந்த மாதிரி இப்போதைய இளசுகளின் காதல் பிரேக்கப்பு, மறுபடியும் கல்யாணம், இதெல்லாம் படத்தில் வச்சுருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கம் பார்த்தா தனுஷ் மாதிரி இருக்கார், ஒரு பக்கம் பார்த்தா விஜய் ஸ்டைலில் தூள் கறப்புறாரு. ஆனால் சில சீனில் மேக்கப்பு பளிச்சென்று இருக்கிறது, சில சீனில் கொஞ்சம் அவுச்சமிட்ட மாதிரி முகம் இருக்குது. ஆனாலும் நடிப்பில் மனுஷன் ராட்சசன். அட்டேங்கப்பா, கோபம், குரோதம், சோகம், வேகம், மகிழ்ச்சி, எல்லா நவரச பாவனைகளையும் அசத்திருக்கார் மண்ணு.
பிரதீப் ரங்கநாதன் நிச்சயமாக தனுஷுடைய வாரிசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு கதை வசனம் டைரக்ஷன் தெரியும், நடிக்கவும் தெரியும். அதனால் அவர் கிரியேட்டர். அதனால் நிச்சயமாக தனுஷுக்கு வாரிசாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு கட்டத்தில் சந்தோஷத்தில் கத்துவார் பாருங்கள், அந்த பில்டிங்கே அதிரும், அந்த மாதிரி கத்துவார். துல்லியமான பாவனைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். இனிமேல் பிரதீப் ரங்கநாதன் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பாரே, ஆனால் அவர் நட்சத்திர நடிகர் பட்டியலில் விரைவில் சேர்ந்துருவார் பிரதீப் ரங்கநாதன். இப்போவே நட்சத்திர நடிகர் பட்டியலாம் இருக்கார். அனுப்பமா பரமேஸ்வரன் ரொம்ப அழகாக இருக்கார். அதே மாதிரி அவருடைய நடிப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா குடும்ப பாங்கான ஒரு முகம் அனுப்பமா பரமேஸ்வரனுக்கு. அதுக்கப்புறம் காயுடு லோகர், என்ன மொழியிலும் தெரில, ஆனால் அழகான இருக்கார் அந்தம்மா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. தமிழில் நிறைய படங்கள் நடிப்பிருக்கு வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி கவர்ச்சி காட்டுறதையும் ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காரு. KS ரவிக்குமார் ஒரு கோடீஸ்வரர். கோடீஸ்வரருடைய மகளாகத்தான் காயல் லோகர் நடிச்சிருக்காரு. அவருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களாக வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அழகாக இருக்கார். பார்த்தா இன்னொரு தடவை பார்க்கணும் போல் தோணுது. இந்த படத்தில் KS ரவிக்குமார் கோடீஸ்வரர் தொழிலதிபர் நடித்திருக்கிறார். ஒரு டான்ஸில் பழைய படம் மாதிரியே ஒரு 4 ஸ்டெப்பு போடுறாரு. ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஃபாதர். இனிமேல் வர்ற படங்களில் SV ரங்காராவ் மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஃபாதராக பல படங்களில் KS ரவிக்குமாரை பார்க்கலாம். மிஷ்கின் சமீப காலத்தில் எவ்வளோ அசிங்கமாக பேர் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேர் எடுத்துட்டார். ஆனால் அந்த பேரை எஜெக்ட் பண்ணி எரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஒரு அருமையான பிரின்சிபாலாக வாழ்ந்திருக்காரு. ஒரு பிரின்சிபால் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்திருக்காரு. அதாவது ஒரு மனிதன் ஒரு மாணவன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக பிரதீப் ரங்கநாதனை காட்டுறாரு. அவரே மறுபடியும் கிளைமேக்ஸில் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுறாரு. அதே மாதிரி ஒரு பிரின்சிபால் எப்படி மாணவர்கள்ட்ட ரொம்ப சர்வசாதாரணமாக பழகணும் அப்படிங்கிற எடுத்திருக்காரு. அதேமாதிரி அவர் சான்ஸ் கொடுக்குறாரு பிரதீப் ரங்கநாதனுக்கு. யாரையும் பழி வாங்கணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. கடைசி காட்சியில் அவருடைய கேரக்டர் வேற கட்டத்துக்கு போயிடுது. அது நீங்கள் படம் பார்த்தா புரியும். ஏன்னா நிறைய கிளைமேக்ஸ் நெருங்க நிறைய திருப்பங்கள், டர்னிங். அந்த டர்னிங்லாம் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. நிகேத் பொம்மி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கோவாவில் இந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஒரு 10-15 நாள் எடுத்துப்பாங்க போல். பிரமாதமாக இருக்குது. அதாவது கோவாவுக்கெல்லாம் நமக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அதுக்கான வசதி நம்மளிடம் இருக்கிறதா, இங்கெல்லாம் நிறைய பேர் யோசிக்கலாம். 150 ரூபா கொடுத்து படம் பார்த்திங்கன்னா அந்த கோவாவை அப்படியே ஒரு 10 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட மாதிரியான உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் நிக்கி பொம்மி. பிரமாதப்படுத்தியிருக்கார். அதேமாதிரி லியோனி ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார். ரகுமான் ப்ளஸ் GV பிரகாஷ் 2 பேரையும் சேர்த்து போட்டு மெட்டு போட்டிருக்காரு. பாடல்கள் இந்த கல்லூரியில் குத்தாட்டம், ஒரு மெலடி, லவ் சாங்கு எல்லாமே இருக்குது. அவர் ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வருவதற்கு அடித்தளம் போட்டிருக்கிற படம் டிராகன். பின்னணி இசையமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாடல்கள், அந்த குத்துப்பாட்டு, கானா பாட்டு எல்லாம் மறுபடியும் திருப்பி நாம் கேட்கக்கூடிய ரகத்தில் இசையமைத்திருக்கிறார் லியோனி ஜேம்ஸ். லியோனி ஜேம்ஸ் இனிமேல் நிறைய படங்களுக்கு இசையமைப்பார் என்பதை இந்த படத்துக்கு உறுதி செய்கிறது. அஸ்வத் மாரிமுத்து கல்லூரிக்குள்ளே படித்து விட்டு வந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். இல்லை கல்லூரிக்கு எப்படியாவது என்ஜினியரிங் காலேஜில் சேரணுங்கிற உணர்வை ஏற்படுத்துறது இந்த படம். ஏன்னா 5 வருஷம், ஒரு டிகிரிங்கிறது 3 வருஷம்தான். ஆனால் 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சவொன்னே 5 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ். அந்த 5 வருஷம் நம்ம படிக்கும்போது வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம், காதலை கற்றுக்கொள்ளலாம், அதே போல் லவ் பிரேக் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கல்லூரியில் படித்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மறக்க முடியாது. அதுவும் அந்த கல்லூரியில் படித்த மாணவியே தேறி அதே பள்ளிக்கூடத்துக்கு பேராசிரியராக வருவதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதுவும் அழகான பேராசிரியராக நடித்திருக்கிறார். அந்த பேராசிரியை இவருடைய பழைய எக்ஸ் லவர் பிரதீப் ரங்கநாதனுக்கு, அதுவும் மிகச்சிறப்பாக இருக்குது. இதுவரைக்கும் எத்தனையோ படங்களில் கல்லூரி லைஃப்பை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் கல்லூரி லைஃப்பில் நாம் அனுபவித்த காட்சிகள் எல்லாமே படத்தில் வரும்போது நம்முடைய மனசை கொஞ்சம் கசங்கத்தான் செய்யுது. இந்த படத்தில் ஜாலியாக படம் பார்க்குறோம்.
ஆனால் அதே மாதிரி ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அஸ்வத் மாரிமுத்து. காலேஜுக்கு போகிறது மகனை சந்தோஷமாக நீ படி, ஆனால் படிக்கணும், படித்து பாஸ் ஆகணும். படித்து பாஸ் ஆனால் தான் நல்ல வேலை கிடைக்கும். அந்த நல்ல வேலையை வச்சு தான் சமூகமும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களை மதிப்பார்கள் அப்படிங்கிறத நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஜார்ஜ் மரியான் பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பாவை நடிச்சிருக்காரு. மனுஷன் தியாகத்தின் உச்சத்துக்கே போயிட்டார். தம்பி, நானும் இன்னொரு பையனும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினோம். அவன் என்னை தள்ளி விட்டு ஓடிட்டான். எனக்கு கால் முறிஞ்சு போச்சு. ஆனாலும் நான் அவனை காட்டி கொடுக்கல. பெருந்தன்மையோடு அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டேன். தோல்வி அடைஞ்சு விழலாம், ஆனால் விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் ஓடணும். விழுவது எழுவதற்காகவே அப்படிங்கிற ஒரு நல்ல பாடத்தை அஸ்வத் மாரிமுத்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தை காதலிக்கிறவங்களும் பார்க்கலாம், கல்லூரி மாணவர்களும் பார்க்க வேண்டிய படம், இனிமே கல்லூரிக்கு போகிறவங்களும் பார்க்க வேண்டிய படம். நல்ல படம் டிராகன். டிராகன் படத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தோடு போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் கிடைக்கும், ஒரு மிகச்சிறந்த அனுபவ பாடமும் நமக்கு சொல்லித் தருகிறது டிராகன் படம். அஸ்வத் மாரிமுத்து ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.